ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சம்மர் வந்துச்சுன்னாவே நம்ம ஐஸ்கிரீம் தானேங்க தேடுவோம். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமும் ஐஸ்கிரீம் தானேங்க. அதை நம்ம இன்றைக்கி செய்யலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா காய்ச்சிட்டு கொதித்ததும் ஏடு இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். எல்லா குட்டீஸ்க்கும் இது பிடிச்ச டிஷ் இல்லையா? இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு பால்லையும் தண்ணிலையும் கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பால் ஏதோ ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஏலக்காய் தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் எசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறணும். அது நல்லா சுண்டி வரைக்கும் கிளறிக்கணும். அதுக்குள்ளே நான் 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது ஒரு பக்கம் ஆட்டி இருக்கட்டும். இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குல்ல, அப்படி திக்காக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு சுண்டி வரணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆகிடும். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா சில்லுனானதும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோடில் ஊற்றிக்கோங்க. நான் பாக்ஸ்லேயே ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு 2 பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் கவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் கவர் இருந்தால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அது மேலே போட்டு முடிக்கோங்க. இப்போது நம்ம அதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்புறம் 3 hours கழிச்சு நான் எடுக்க போகிறேன். இப்போது நம்ம ஊற வச்ச பாதாமும் முந்திரியை தூள் பிரித்து எடுத்து மிக்ஸி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம 3 hours கழிச்சு ஐஸ்கிரீம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஐஸ்கிரீமை மறுபடியும் மிக்ஸிக்கு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா
நல்லா ஃப்ளஃபியாக வருதில்ல, ஐஸ்கிரீம் இப்பயே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் நம்ம இப்போ சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸிக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதையும் நம்ம மிக்ஸிக்கு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அதே பாக்ஸில் ஊற்றிக்கலாம். ஏன் பாதாம் முந்திரி போடுறோன்னா அது வந்து நம்மளுக்கு குல்ஃபி டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்குங்க. திருப்பி அதே போல் மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் வந்து ஓவர் நைட்டில் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். நீங்கன்னா 8 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மறுநாள் மார்னிங் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் வந்து சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்பூனில் கூட வைக்கலாம், இல்லையா ஐஸ் ஸ்டிக்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டூத் பிக் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.